உன்னை சுடுவேன்ற நாயே, உன்னை தூக்கி அடிப்பேன்ற நாயே என்ற மாதிரியான வசனங்களுக்கு யாழ்ப்பாண மக்கள் இன்றைக்கு காட்டியிருக்கிற விடயம்தான் விசித்திரமானது. ஆம் நண்பர்களே, நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்தில் கனகாலத்துக்கு பிறகு அதாவது இந்த செருப்பு மாலை அணிவித்தது ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு தான் இருக்க முடியும். அல்லாட்டி வேறு யாருக்கு எனக்கு கிட்ட அணிவிச்சார்கள் எனக்கு தெரியலை. ஸோ அப்படி கொஞ்சம் நிலையில் இது எப்படி பார்க்கணுமெண்டா, முந்தைய ஒரு காலத்தில் சந்தியில் நிற்க வச்சு சுடுவார்கள் குற்றம் செய்தவர்களை. இப்போ அந்த சட்டம் வேறு மாதிரி மாறிவிட்டது. அதாவது செருப்பு மாலையை நாங்கள் போட்டு அந்த எதிர்ப்பை தெரிவிக்கிறோம் என்றதைத்தான் அந்த யாழ்ப்பாணத்தில் உள்ள மக்கள் இதை செய்கிறார்கள் என்றதை நான் நினைக்கிறேன். ஸோ அதாவது இப்போ இன்னொரு விடயத்தை நாங்கள் திட்ட தெளிவாக பார்க்க வேண்டும். இந்த ராமநாதன் அர்ச்சுனா அரசியலுக்கு தேவையா இல்லையான்றதான் இப்போ எல்லாற்ற போக்கும். இவர் எப்படியாவது அந்த 3 வருஷம் கூட இருக்க விடாமல் வேலைக்கு விலத்தி விடணும் தான் எல்லாற்ற நோக்கம். இதில் வெள்ளை வேட்டிக்காரனுக்கு சந்தோஷம், அதில் மாற்று கருத்து இல்லை. அதுக்காக வெள்ளை வேட்டிக்காரர் எல்லாம் நல்லவர்னு நான் சொல்ல வரையில. அப்படி கொஞ்ச நிலையில் இந்த ராமநாதன் அர்ச்சுனா தனது அந்த கொழுவப்பட்ட செருப்பும் அந்த பதாயம் ஒரு நாய் கூட எடுத்து அதை தூக்கி எறியலை. அதாவது இவருடைய ஆதரவாளர்கள் யாராவது தூக்கி எறியவே இல்லை. அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தால் எல்லாரும் இவருடைய எதிர்ப்பாளர்கள்ன்றதை தெரியுது. அதாவது எத்தனை பேர் அந்த வீதியால் போய் வந்திருப்பார்கள். ஒருவர் கூட இருக்கல. இவர் எடுத்து எறியக்கில் அந்த முன் வீட்டுக்காரர் இருந்து வீடியோ ஒன்று எடுத்து போட்டிருந்தார்கள். அதை நாங்கள் எல்லாரும் உலகம் பூரா பார்த்தோம். இப்போ இது சரியா பிழையா என்றதை நாங்கள் பேர்ந்து பார்ப்போம். என்ன பொறுத்தவரையில் இதுக்கு நியாயத்தை தேட தேவையில்லை. ஏன்னா அவர் செய்த அநியாயங்கள் அங்கே கணக்கே இருக்குது. அதான் உண்மை. இப்போ நியாயம் செய்கிறவனுக்கு ஒரு நாளும் சும்மா இருக்கணும் போய் செருப்பு மேலே கொழுவ போகிறது இல்லை மக்கள். அல்லாடி மக்களோ ஒரு சில இளைஞர் கூட்டங்களோ. அதாவது இவரை யார் தூக்கி விட்டார்களோ அந்த யாழ்ப்பாணத்து மக்கள்லாம் இவரை தூக்கி விட்டார்கள். அதே யாழ்ப்பாணத்து மக்கள் செருப்பு மாலை போடுறார்கள். ஆனால் இனி ரோட்டுக்கு இறங்கி போராடவும் தயங்க மாட்டாங்கன்றத கொஞ்சம் கொஞ்சமாக தெரிகின்றது. அதாவது இந்த அரசியல் அதாவது பலர் எனக்கு கருத்து எழுதுவீங்க. அதாவது நீ என்ன புடுங்கினான் சரியோ, நான் என்ற யூடியூப் வீடியோ செய்து கொண்டிருக்கிறேன். அந்த யூடியூப் வீடியோவில் உங்களுக்கு தேவையான விடயத்தை இன்ஃபர்மேஷனை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் நான் நினைக்கிறேன். அதனால் நான் இதை புடுங்கி கொண்டிருக்கிறேன். நான் அந்த எழுதுறாங்க திருப்பி கேட்குறேன், நீ என்ன புடுங்கினான் சரியோ. ஏன்னா நீ அங்கே ஒன்றும் புடுங்கல, நீ சும்மா ராமநாதனுக்கு சிஞ்ச போடுறான்றதும் எங்களுக்கு தெரியுது. அரசியல் லாபத்துக்காக நீ என்னோட புடுங்கி கொண்டிருக்கான்றதும் எனக்கு தெரியும். அப்போ இது நானும் நீயும் அடிபட்டப்போ ஒற்று பிரச்சனையும் இல்லை. அதாவது ராமநாதன் அர்ச்சுனாவை பற்றி கதைக்காதீங்க, வேஸ்ட் டைம் என்று சொல்கிறார் ஒரு சிலர். அதாவது நேற்று லைவில் சொன்னேன். உண்மையாக சொல்லப்போனா அது வேஸ்ட் டைம் என்று சொல்ல இயலாது. ஏண்டா அவர் சொன்ன ஒரு கருத்து எப்படி என்றால், நாங்கள் அங்கே ஒரு பெரிய கொம்பனியை ஆரம்பிக்கணும், ஒரு பெரிய கொம்பனியை ஆரம்பித்து அங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லாம் வேலை கொடுக்கணும் என்றைக்குல. அப்போ முதல் அங்கே உள்ள அரசியல் எங்களுக்கு சீராக இருக்க வேணும். அப்போ தான் நாங்கள் அங்கே கொம்பனி ஒன்று ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமோ தெரியாது, எத்தனை நகைக்கடைக்காரர் அங்கே விட்டுட்டு ஓடிட்டாங்க ஒரு காலத்தில். எத்தனை ஜட்ஜ் இப்போ ஓடிட்டாங்க, எத்தனை ஜட்ஜ் மேலே எல்லாம் ஓடி இருக்கிறாங்க. அதெல்லாம் தான் நாங்கள் கண்ணால் கண்டுனாங்க. அதாவது எத்தனை தியேட்டர் பூட்டப்பட்டிருக்கு, எத்தனை பெரிய பெரிய கொம்பனிகள் சீமந்து ஃபேக்ட்ரி. அந்த சீமந்து ஃபேக்ட்ரிலாம் இப்போ காங்கிரஸ் துறை. என்ன நடந்தது, நான் எல்லாம் முந்தி ஸ்கூலில் சின்ன வயதிலவே பார்த்த இடங்கள் அதெல்லாம். அப்படி கொஞ்சம் இடங்கள் எல்லாம் இப்போ இல்லை. அப்போ அந்த நாட்டில் முதல் இருந்ததிலே அழிச்சிட்டாங்க. இனி நாங்கள் இந்த அரசியல்வாதிகளை விடுவாங்களோ அப்போ நாங்கள் முதல் கூட்டி கழுவ வேண்டியது இந்த அரசியல்வாதிகளை. இந்த அரசியல்வாதிகளுக்கு செட்டியான நாங்கள் தெளிவான பாடம் கொடுக்கணும். இது நாங்கள் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருந்தால் கதைக்க முடியும். அங்கே கதைச்சால் எங்களை தூக்கிடுவாங்க. ஒன்றில் கலவை ஆரையும் வச்சு வாழ்வெட்டுக்கார வச்சு எங்களை வெட்டுவாங்க. அப்படி இல்லாட்டி எங்களை சுட்டுடுவாங்க. இல்லாட்டி எங்களை வச்சு எதையும் செய்யத்தான் பார்ப்பாங்க அங்கே உள்ள அரசியல்வாதிகள் அரசியல் லாபத்துக்காக. அதை நான் எல்லாரும் குறை சொல்லல. இந்த வடிவாக நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். இப்போ இவரால் அதாவது இந்த அர்ச்சுனாவில் ஒரு விடியம் மட்டும் கணக்குகள் மட்டும் கொஞ்சம் வெளியில் வருது. அவ்வளவு தான் நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது. மற்றபடி இவர் செய்கிறது எல்லாம் தன் சுயநிலை அரசியல் தான். அதாவது இவர் செய்த அரசியலை பார்த்தீங்களா இருந்தால் தனக்கு லாபம் வரணுமென்றதுக்காகத்தான் மெயினாக பல விஷயங்களும் இருக்காங்க. ஆனால் இவர் சொல்கிறதெல்லாம் கதைகளெல்லாம் நான் சொல்கிறேன். நான் திருப்பியும் சொல்கிறேன், எனக்கு 51 வயது. அடுத்தது எங்களுடைய அனுபவங்கள் நாங்கள் ஜேமனில், அதாவது ஜேமனுக்கு வரக்கு முன்னே அங்கே அரசியல் ஜெயவர்த்தன அரசியல் எல்லா அரசியலையும் பார்த்து கொண்டு வரோம். எங்களுக்கு ஒருவன் ஒரு சிங்கள அரசியல்வாதி ஒரு மயிரும் எங்களுக்கு பிடிங்க தெரியல. அல்லாட்டி ஒரு தமிழ் அரசியல்வாதியும் எங்களுக்கு ஒரு மயிரும் உண்மை சொல்லுவோம். இந்த செத்தாரல்லோ சம்பந்தன் அவரெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பிடிங்க தெரியல. ஓப்புனா நான் சொல்கிறேன், அவரெல்லாம் தன் குடும்பத்தை வாழ வச்சுட்டு போனால் தான் ஓப்புனா சொல்கிறேன். அது எல்லாருக்கும் தெரியும். அவருடைய ஊரில் உள்ளவரே எனக்கு நான் நேரடியாக சொன்னவர். அங்கே அவற்றை பேர்லாம் அந்த
திருவண்ணாமலையில் காணிகள் எல்லாம் பல காணிகள் இருக்குது. ஸோ அப்போ அப்படித்தான் அவர்கள் ஆட்சியில் செய்கிறார்கள் வழியே மற்றபடி அங்கே ஒரு நேரம் முடிஞ்சது. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் நாங்கள் இங்கே புலம்பெயர்ந்து நாங்கள் ஓடி வரணும், உங்கள் அரசியல் சரியில்லை, உங்கள் வாழ்க்கையில் வாழ இயலாது என்ற ஒரு காரணத்தால் நாங்கள் ஓடி வந்தோம். அப்போ நாங்கள் புலம்பெயர்ந்து அங்கே வந்து ஒழுங்காக வாழையிலுமா இருந்தால் ஒரு ஜேவன் மாதிரி ஒரு நாடாக இருந்தால் நாங்களே இங்கே ஓடி வரோம். சிங்கப்பூரை மாதிரி ஒரு நாடாக இருந்தால் நாங்களே இங்கே ஓடி வர போகிறோம். ஏன் இப்போ அங்கே உள்ள மக்கள் இங்கே ஓடி வர விரும்புகிறார்கள்? ஏன் இப்போ ஓட விரும்புகிறார்கள்? ஸோ அப்போ அங்கே உள்ளவர்களுக்கு இன்னும் ஒரு அமைதியும் ஒரு தொழிலும் அல்லாட்டி ஒரு வாய்ப்புகளும் அல்லாட்டி ஒரு உரிமைகளும் இன்னும் இல்லை. இப்போ நான் இதை கதைக்கிறேன், இதில் கதைக்கிறேன், நான் இது அங்கே காய்ச்சாலே இந்த பாடு பெரிய பாடாக போயிடும். இந்த பிறகு இவ்வளவு இங்கே கஷ்டப்பட்டு வந்த முதலாளிமார் எல்லாம் இந்த கனடாவில் இருக்கிறார்கள். அங்கே 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 தியேட்டர் வச்சுருந்தாங்களோ இல்லை அங்கே நகைக்கடை வச்சுருந்தாங்களோ அங்கே சாப்பாடு கடை வச்சுருந்தாங்களோ ஒரு காலத்தில் கலைக்கப்பட்ட ஆக்கள் எல்லாம் இங்கே வந்துருக்கிறார்கள். கனடாவில் இருக்கிறார்கள், ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார்கள், ஜெர்மனியில் இருக்கிறார்கள். எல்லாத்தையும் நான் எல்லாத்த விடயத்தையும் அறிஞ்சு கேள்விப்பட்ட வழி தான் இந்த விடயங்களை சொல்லுவோம். அப்போ முதல் அங்கே முதலாளிகளுக்கு பெரிய ஒரு உரிமை கிடைக்கணும், முதலாளிகளுக்கு முன்னேற விடணும். அப்போ தான் முதலாளிகள் முன்னேறத்தான் அங்கே தொழிலாளிகளுக்கு வேலை கிடைக்கும். அது அந்த தொழிலாளி போய் முதலாளி ஆவான். அப்படி தான் வாழ்க்கை துவங்கணும். அப்போ அந்த அடிப்படை விடயமே தெரியாமல் இங்கே அரசியல் இப்போ செய்கிறார்கள். ஸோ அப்போ இவர்கள் வாழத்தான் அரசியல் செய்கிறார்கள். அதாவது கடைசி அவருடைய ஒரு வார்த்தை சொல்கிறேன், இந்த மருத்துவர் மேல் எல்லாரும் மருத்துவத்தால் தாங்கள் உழைச்சி தாங்கள் முன்னுக்கு வர தான் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அதாவது முதல் மருத்துவத்துக்கு போகிற ஹாஸ்பிட்டலுக்கு போக முன்னமே அந்த குசினியை நாங்கள் ஒவ்வொரு வீட்டு குசினியை நாங்கள் திருத்தங்கள், அதை திருத்த மாட்டாங்க. எல்லாம் தின் அல்லாட்டி கேன்சர் ஆகு அல்லாட்டி பெற்றாகு அல்லாட்டி எதே நாய் போட்டு அங்கே வா மருத்துவத்துக்கு அங்கே வச்சு கறந்து போட்டு இப்போ இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போ என்று மருத்துவர் அந்த வகையில் உழைக்கிறாங்க. இந்த அரசியல்வாதிகள், அதாவது உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசியல்வாதிகள் அங்கேருந்து வர பணத்தை திருப்பி அணி போட்டு தங்களுக்கு பிடிச்சாக்களுக்கு பார போட்டும் தாங்களும் ஒரு பார போட்டும் குடிக்கிற மக்களை குடிக்க விட்டுட்டு பேருந்து ஒரு கர்மம் செய்யாமல் அந்த குடிகார இளைஞர்கள் எல்லாத்தையும் நாசமாக்கி போட்டுருக்காங்க. உண்மையாக சொல்கிறேன். இப்போ இந்தியா கூட இந்த இளநாடு இந்தியா கூட நான் பார்த்து நினைப்பேன் வீடியோடு, இந்த கஞ்சா அடிக்கிறாங்கலாம் போத்து கஞ்சா அடிப்பாங்க. போலீஸ்காரர் ஓடி போய் அந்த கஞ்சா விற்கிறவனை பிடிக்கலையா, போ கஞ்சா அடிக்கிறவனை பிடிக்கிறாங்க, கஞ்சா பத்திரவனை பிடிக்கிறாங்க. ஸோ அது நாடு. ஏன் அந்த யாழ்ப்பாணத்தில் வந்து கஞ்சா அடிக்கிற பொடியலை பிடிச்சி கொண்டு உள்ளுக்க போடுறாங்கல்ல, கஞ்சா அடிக்கிற பொடியல் ரோட்லேருந்து குடிக்கக்கூடாது சட்டத்தை போடு, குடிச்சாத கொண்டு உள்ளுக்க போடு, அதை ஃபைன் கட்ட நாய்கிட்ட காசு இல்லாட்டி ஒரு மாதம் ஃப்ரீயாக எங்கிட்ட அரசாங்கத்துக்கு வேலை செய், போய் இந்த ரோட்டை கூட்டு அதை கூட்டு அந்த வேலையில் கொடுங்க, அப்படியே சட்டங்களை உருவாக்குங்க. அப்படி பல அதாவது இந்த அரசியல்வாதிகள் அரசியலை வச்சு உழைக்கிறாங்க. அதே மாதிரி தான் இப்போ இந்த ஒவ்வொரு விடயத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிற வழியே உங்கள் ஒரு ஆணையும் நீங்கள் பிடுங்க போறீங்கன்றது எங்களுக்கு நிரந்தரமாக தெரியும். என்னை பொறுத்த வரையில் இவருடைய அதாவது இந்த ராமநாத அர்ச்சுனா என்ற வாய் பக்கம் உதவாது, அடுத்தது உள்பக்கமும் உதவாது. அவர் நினச்சி கொண்டிருக்கிறார் தான், அதாவது அவற்றை ரசிகர்மார் ஒரு சிலர், ஐயோ அவர்களை நான் என்னென்று முட்டாங்கன்னு சொல்லுவேன், அப்படி சொல்ல தெரியல. நேற்று லைஃப்பில் வந்து காய்ச்சினேன், அண்ணா இதை யோசிக்கிறார், இதுக்கால வரப்போறார், அண்ணா இதுக்காலவே இப்படி வரப்போறார், அண்ணா இப்படி யோசிக்கிறார், அண்ணா யோசிக்கிற சொல்லும் போது நாங்கள் கேட்டுட்டு போகிறோம்னா ஒன்று இல்லை, பொறுத்துருங்க, வெயிட் அண்ட் சி. எவ்வளோ காலம் வெயிட் பண்ண போகிறீங்க, இல்லை எவ்வளோ காலம் வெயிட் பண்ண போகிறீங்க? ஏன் இந்த சிங்கள தேசங்களில் கொழும்புல கட்டப்படுற பில்டிங் எல்லாம் ஏன் யாழ்ப்பாணத்தில் கட்டப்படலைன்றது நீங்கள் யாராவது யோசிக்கிறீங்களா? இல்லை. அப்போ எல்லாத்துக்கும் காரணம் முதுவல்ல. அப்போ எத்தனை நாளைக்கு அங்கேருந்து நீங்கள் வெளிக்கிட்டு ஓட போகிறீங்க, அங்கேயே வாழ்றது எப்போன்னு யோசிக்க போகிறீங்க, கணக்கை யோசிக்கணும். ஸோ இப்போ ஐரோப்பாலேயே வாழ்க்கை நாசம் முடிஞ்சுது. அப்போ இனி எங்கே நோக்கி ஓட போகிறீங்க? அப்போ இருக்கிற இடத்தையே எங்களுக்கு ஒழுங்காக இல்லாட்டி அப்போ அதுக்கு மெயின் காரணம் இப்படியான அரசியல்வாதி. அப்போ இந்த அரசியல்வாதிகள் நாங்கள் கட்டாயம் திருத்துவோம் என்றதில் மாற்று கருத்து இல்லை. ஸோ முடிஞ்சவரை அரசியல்வாதிகளை நாங்கள் திருத்துவோம், அப்படி இல்லாட்டி மாற்றுவோம். அதுக்காக நாங்கள் வெள்ளவட்டியை ஆதரிக்கல, அர்ச்சுனாவினை ஆதரிக்கல. அதாவது தெளிவான ஒரு முடிவெடுத்து நல்ல பாதையில் செல்லுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்களா இருந்தால் ராமநாத அர்ச்சுனா அவர் இந்த தன்னுடைய நோட்டீஸை தானே கிழித்து தன்னுடைய செருப்பெல்லாத்தையும் கொண்டு அதாவது டிக்கிக்க போயிருக்கிறார். அவர் உங்களை எல்லாருக்கும் அறிவிச்சிருக்கிறார். யாரெல்லாம் சிறப்பில்லா கொள்கைகளும் வந்து எடுத்துகிட்டு போக வேண்டும். நன்றி, வணக்கம்.